எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் மைண்டு வந்து எங்கேயாவது பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாமா, ஏதோ ஒரு பிளேஸ் போயிட்டு வரலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு பைக் ரைடிங்னால் ரொம்ப பிடிக்கும், ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். பட் டைம் அண்டு என்கிட்ட பெட்ஸை விட்டுட்டுலாம் வெளியே போக முடியல. ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகேங்களா, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குட் ஸ்கில்ஸ் ஃபார் அ எம்ப்ளாயி. ஓகே, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமையும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானில் பிளேலிஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு வேலை வாங்குறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வேலை வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு. ஸோ நிறையா பேருக்கு வந்து கரெக்டான டைமில் கைடன்ஸ் கிடைக்கிறதில்ல. அப்படி ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக கிடைச்சதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே செகண்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டே பை டே ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அடுத்தடுத்து அட்வான்ஸ்டு ஸ்கில்டு நம்ம டெவலப் பண்ண தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வே பண்ண முடியும். இது ஒரு பெரிய இது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டுக்கு தான் நம்ம அதிகமாக வேலை கொடுக்க போகிறோம். உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு நான் ஒரு கைடாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிச்சிடலாம் மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிருவோம். மோட்டிவ் எடுத்துக்கோங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது தான் எனக்கு தோணுது அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்பிரேஷன் அந்த வேர்டு கேட்கும்போதே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு கொண்டு வரேன். ஓகே 5 குட் ஸ்கில்ஸ் ஒரு எம்ப்ளாயிக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கனாலே நீங்கள் ஒரு எம்ப்ளாயி தாங்க, ஃபியூச்சர் எம்ப்ளாயி ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபர்ம் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க. நத்திங் ராங் இன் தட். ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க, உங்களால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சின்னதாக அச்சீவ் பண்ணுங்கள். சின்னதாக அச்சீவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் பெருசாக அச்சீவபுளாக இருக்கீங்க. ஃபேக்ட், உண்மை அதுதான். பழைய கதை ஒன்று இருக்குதுங்க. அந்த பழைய கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த காக்கா கதை தான். ஓகேங்களா, அந்த தண்ணி வந்து அந்த காக்கா குடிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு தண்ணி மேலே வரும். அப்போ அந்த காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு, ஓடும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் நாம் தூங்கும்போது வந்து நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக நிம்மதியாக நாம் தூங்குவோம். ஸோ இஃப் யூ கான்ட் டூ கிரேட் திங்ஸ், ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ், யூ வில் பி அச்சீவ்ட். ஓகேங்களா, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா இந்த 5 குட் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா யூஆர் அ கிரேட் பர்சன் அப்படின்னு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலாம் அவசியமே கிடையாது. நாம் தான் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். கலக்கிட்டடா விக்கே அப்படின்னு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். எனக்குலாம் ஒரு ப்ராப்ளம்லாம் வச்சு நான் சால்வ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்னை நானே அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். மற்றவங்ககிட்ட நான் அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஐ டிட் சம்திங் கிரேட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மீ அப்படின்னு நானே நான் அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். ஆனால் அது வெளியே காட்டிக்க மாட்டேன். 5 குட் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் ஆரம்பிக்கலாமா மக்களே? ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த பர்டிகுலராக விஷயங்களை ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்பயர்டாக இருக்கும், உங்களுக்கு இன்ஸ்பயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் படித்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காது பட என் கண்ணு முன்னாடியே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏய் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவியடா, எல்லாம் உருப்படவே மாட்டேன். அவ்வளோதாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பையனோட வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் காதில் விழுந்திருக்குன்னா இக்னோர் இட். ஓகே, இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிற வரைக்கும், வளர்த்துக்கிறீங்கன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? இது என்னோட மென்டர் எனக்கு சொன்ன ஒரு வேர்டு. ஐ திங்க் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்னோட மென்டர் சொன்ன வேர்டு. அவர் சொன்னது தான் எனக்கு இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் பயங்கர இன்ஸ்பயர்டாக இருக்குது. அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தாங்க. அதே கான்ஃபிடென்ட் நான் கொடுக்குறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் இக்னோர் பண்ணுறேங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சக்ஸஸாக ஃபெயிலியரானு எனக்கு தேவையில்லை. ஃபெயில் ஆனீங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணு. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுக்கோ. இது உதாரணத்துக்கு தான் நான் இது மாதிரி சொல்கிறேன். இன்னொரு டெக்னிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாயால் இது பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஸ்கில் செட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருங்க, ரொம்ப அமைதியாக இருங்க, காமாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ்ட் படத்தில் வர ஃபஸ்ட்டு ஃபைட் மாதிரி தான் அப்படி செய்கிறது. அந்த ஒரு காம்னஸ் தளபதி அண்ணா செஞ்சிருப்பார்ல, அந்த ஒரு காம்னஸ், பி காம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோங்க. சியர்ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ். உங்களை நீங்களே சியர் அப் பண்ணிக்கோங்க. யூ டிட் அ கிரேட் திங் மேன், யூ டிட் அ கிரேட் திங், எக்ஸலண்ட். இதை விட அடுத்தது நம்ம அதிகமாக செய்யணும். சியர்ஃபுல், உங்களை நீங்களே சியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று லிசனிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேயிங் சம்திங். ஸோ இது 2 விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா, நீங்கள் கேட்குற கேள்விகள் எனக்கு புரிஞ்சுதா, அவ்வளோதான். ஐ எம் ஏ லிசனர். ஸோ இது 2மே வந்து கம்யூனிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த குட் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் இஸ் ஏ காமன் லாங்குவேஜ். எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். வேர்ல்டு லெவலில் இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஒரு குட் எம்ப்ளாயி ஸ்கில்க்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒர்க். நம்ம வந்து டீமாக இதை வேலை செய்கிறோம்ப்பா, இது வந்து ஒரு டீமாக வேலை செய்கிறோம். ஸோ இந்த டீமாக வேலை செய்கிறபோது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட் ஸ்கில் நமக்கு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா, அது 2 டீமுமே நம்ம நண்பர்கள் தான். ஆனால் நம்ம என்ன டீமில் விளையாடுறோமோ அந்த டீமோட மச்சான் நீ போய் ஏர் கட் போடு மச்சான், அப்படியே லெஃப்ட் ஸ்விங் போடு மச்சான், ரைட்டு ஸ்விங் போடு மச்சான், அவுட் ஆகிடுவான் அப்படின்னு நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா. அதே இதுதான், அதே மாதிரி ஒரு மெத்தடாலஜி தான் கம்பெனிஸில் டீமாக உட்காந்து வேலை செய்வாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது, அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நான் போய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக போய் முடியும். ஸோ டீம் ஒர்க் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எம்ப்ளாயி ஸ்கில்ஸுக்கு வந்து தேவைப்படும். ஆஸ் ஏ எம்ப்ளாயியாக எனக்கு வந்து டீமாக வேலை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் டீமை வந்து நான் ரொம்ப சேர் பண்ணுவேன். சின்ன விஷயங்கள் பண்ணாலுமே நான் சேர் பண்ணுவேன். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும், அவங்களோட கன்சர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்த ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட். என்ன நானே மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ ஐ டோன்ட் நீட் தட் மச் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நான் என்னை நானே வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பேன். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இன்றைக்கி டே டு டே என்ன பண்ணுறோம், காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், பல்ல வளர்க்குறோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் லாகின் பண்ணிட்டு மெயில்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒரு செக்லிஸ்ட் இருக்குது, இந்த செக்லிஸ்ட்டெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இதை நான் வந்து இன்றைக்கி நான் வந்து டெலிவர் பண்ணிடுவேன், முடிச்சு வச்சுருவேன். ஸோ அது வந்து ஒரு டெஸ்டிங் டீம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படின்னு ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அது வந்து நீங்கள் காலேஜ்லேருந்தே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் மக்களே, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை. செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னால் அந்த டேக்கு நீங்கள் பிளான் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நீங்களே செல்ஃபாக வந்து மேனேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஐ கேன் மேனேஜ்
இந்த இந்த பர்டிகுலர் விஷயத்தை நானே மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே அது முக்கால்வாசி இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ குட் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லிங்னஸ் டு லேர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு புது விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிறதுக்கு நான் ரெடி. ஓகேங்களா? ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வில்லிங்னஸ் டு லேர்ன், இன்வெஸ்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லேர்னிங் தான் அடுத்த வர 1 வருஷமோ இல்லை 2 வருஷத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல சேலரி வாங்குறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதான் மக்களே, இந்த 5 ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கனாலே, இல்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே யூ ஆர் எ வெரி குட் எம்ப்ளாயி. அது ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து உட்காருவீங்க. உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டேக் கேர், பாய், see you soon. சேனலில் வர வீடியோஸ்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.